வெல்கம் டு ஹாப்பி பவன் குக்கிங். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளோட புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுவையான சிக்கன் பிரியாணி. ஒரு ½ அன் ஹவரில் இந்த ரெசிபி செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அகலமான ப்ரெஷர் பேன் எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். பிரியாணி எப்போவுமே அகலமான பாத்திரத்தில் செஞ்சால் உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் வரும். ரைஸ் அப்புறம் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பிரியாணி ஜாமான் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு வெங்காயம் சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போது தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்தியாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்குங்க. மசாலா லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அந்த மசாலா நல்லா சிக்கனில் ஒட்டுற மாதிரி. இப்போது நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். சீரக சம்பா அரிசிக்கு 1 டம்ளர் ரைஸுக்கு 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். இந்த ரெசிபிக்கு நான் 2 டம்ளர் சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணுறேன். ஸோ 1 டம்ளர் ப்ளஸ் 1 டம்ளர் 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி ஒரு விசில் வச்சு இறக்கிக்கலாம். நம்ம இறக்கியாச்சு. இப்போ தேவையான அளவு ரைஸ் 2 டம்ளர் ரைஸ் ஆட் பண்ணுறேன். இதுக்கு மேலே நீங்கள் தண்ணி சேர்த்த தேவையில்லை. நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ மறுபடியும் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு இறக்கிடுங்க. பாருங்கள், இறக்கியாச்சு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தேவையான அளவு நெய் ஊற்றி நம்ம கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. புதினா போட்டு கார்னிஷ் பண்ணியாச்சு. சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. சீரக சம்பா ரைஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு விசில் விட்டு சிம்மில் வச்சுருங்க. அதே மாதிரி 1 டம்ளர் ரைஸுக்கு 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா அந்த ரெசிபி சூப்பராக இருக்குமுங்க. அரிசி ரொம்ப வெந்துடக்கூடாது. சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.